கேரளாவில் பிடிக்கப்படும் தெருநாய்கள் குமரி எல்லையில் விடப்படும் சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்கிட கேட்கலாம். ராஜேந்திர பிரசாத், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் தகவல்கள். வணக்கம். அதாவது கேரள மாநிலத்திலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய மருத்துவ கழிவுகள், இறைச்சி கழிவுகள், மீன் கழிவுகள் உள்ளிட்டவை குமரி மாவட்டத்தின் எல்லைப் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள், விவசாய நிலையங்களுக்குள் கொட்டப்படும் சம்பவம் அரங்கேறி வந்த நிலையில் அதனை தடுப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்த நிலையில் இந்த நிகழ்வுகள் தற்போது குறைந்து காணப்படக்கூடிய நிலையில் மீண்டும் அதாவது புது முயற்சியாக கேரளாவில் மக்களை பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக வழங்கி வரும் தெரு நாய்களை பிடித்து அப்புறப்படுத்தும் பணியாளர் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கேரளாவில் இருந்து பிடித்து வரப்பட்ட சுமார் 20க்கும் மேற்பட்ட நாய்களை குமரி மாவட்ட தமிழக கேரள எல்லை பகுதியான நெட்டா வழியாக குமரி மாவட்டத்திற்குள் வந்து அந்த ஆட்கள் நடமாட்டம் இல்லாத, அதாவது மலையோர கடையாளமூடு சுற்றுவட்டார பகுதிகளில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் இந்த நாய்களை அவிழ்த்து என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் முயற்சி இறங்கியுள்ளனர். இதனை கண்ட அந்த பகுதியை சார்ந்த மக்கள் இந்த நாய்களை இந்த குமரி மாவட்டத்திற்கு விடுவதை கண்டு அந்த வாகனத்தை சுற்றி வளைத்து பிடித்தனர். மேலும் அந்த வாகனத்திலிருந்து அவிழ்த்து விடப்பட்ட சுமார் 20க்கும் மேற்பட்ட நாய்களை அந்த வாகனத்தில் வந்தவர்களை கொண்டே பிடிக்க செய்து கடையாளமூடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து அங்கு ஒப்படைத்தனர். தொடர்ச்சியாக அந்த நாய்களை கொண்டு வந்தவர்கள் யார், எங்கிருந்து பிடித்தார்கள் என்பது குறித்த விசாரணையானது போலீசார் தீவிரமாக நடத்தி வரும் நிலையில் கடையாளமூடு பேரூராட்சி நிர்வாகம் முதற்கட்டமாக இந்த நாய்களை பிடித்து வந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதத்தை விதித்துள்ளது. மேலும் இந்த நாய்கள் நகராட்சி, அதாவது கேரள மாநிலம் திருவனந்தபுரம் நகராட்சி சார்பில் பிடிக்கப்பட்டு இங்கு கொண்டு விடப்பட்டுள்ளதா அல்லது தனிநபர்கள் மூலமாக பிடிக்கப்பட்டு கொண்டு விடப்பட்டுள்ளதா என்பது போன்ற விசாரணையானது துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் பின்னர் தான் இது எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பது குறித்த கூடுதல் தகவல்கள் தெரிய வரும் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் விளைநிலங்களை சேதப்படுத்துவதற்கும் சுகாதார சீர்கேடை ஏற்படுத்துவதற்குமாக இந்த கழிவுகளை கொண்டு வந்து கொட்டிய நிலையில் தற்போது உயிர் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வெறி நாய்களை குமரி மாவட்டத்திற்கு கொண்டுவிடும் சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத்.